இன்னைக்கு பர்த்டேயா உண்மையுமா? விஷ் ஹாப்பி பர்த்டே. நான் உங்களுக்கு கேக் ஒன்று வந்திருக்கு, கிஃப்ட் வந்திருக்கு, அவங்கள பார்க்க டெடி ஒன்று வந்திருக்கு. நல்லா இருக்கா டெடி? பிடிச்சிருக்கா? கிஃப்ட்டை உடச்சி பாருங்கள் என்ன இருக்குன்னு. இங்கிட்டு வாங்க, வெக்கப்படாம. யார் கிஃப்ட் அனுப்பியிருப்பா? டெடியே அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு தான், உங்களுக்காக தான் டெடி அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருப்பது? பிடிச்சிருக்கா? பாருங்கள் நல்லா இருக்கான்னு. இந்தாங்க அவங்களுக்காக ஒரு சாக்லேட் செட்டே கொடுத்துருக்காங்க, வச்சு இந்த மாதம் பூரா சாப்பிடுவான். சரி தேங்க்யூலாம் ஓகே. இப்போ சொல்லுங்கள் எனக்கு யார் கொடுத்துருப்பான்னு. ஏன்னா இப்போ அவர் சொல்லி கொடுத்தாரு எனக்கு, யாருன்னு சொன்னால் மட்டும்தான் எல்லாம் கொடுக்க சொன்னார், இல்லாட்டி எடுத்துகிட்டு வந்துட சொன்னார். யாருன்னு சொல்லாடி கொண்டு போயிடுவேன், எல்லாத்தையும் இந்த டெடியும் சேர்த்து கொண்டு போயிடுவேன். யாராக இருக்கும்? டெடி. சரி இப்போ யார் உங்களுக்கு கொடுத்தது இதெல்லாம்? இந்த அக்கா தான் இங்கே நின்றுக்கிட்டு. அக்கா இங்கே நின்றுக்கிட்டு எப்படி கொடுப்பாங்க? எனக்கு ஒருத்தவங்க கால் பண்ணி சொன்னாங்க, ஒரு குட்டி வாண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் கொண்டு போய் கொடுங்க, அவர் மேலே சரியான பாசம் அப்படின்னு சொல்லி சொன்னார். யாராக இருக்கும்? நீங்கள் தான். உங்களுக்கு யார் கொடுத்தது சொல்லுங்க. என்னதுன்னு சிரிச்சு வேலையே. அப்போ கொண்டு போகிறேன் நான் சாமான்லாம். அப்போ சொல்லுங்கள், யாரும் சொன்னால் தான் தருவேன், எல்லாரும் தரமாட்டேன், நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். அவர் சொல்லியே தான் சொன்னார், சொன்னால் மட்டும்தான் கொடுக்க சொன்னார். அக்காட்ட கேட்டு பாருங்கள் யார் கொடுத்துருப்பான்னு. அம்மாட்ட கேளுங்க, இல்லாட்டி அவங்களுக்கும் தெரியாதே, அவங்களுக்கு சொல்லலையே. உடுப்பெல்லாம் தான் கொண்டு போயிடுவேன். இப்போ யாரும் சொல்லாட்டி கொண்டு போயிடுவேன். வர்றா லக்கெல்லாம் நீங்கள் தான் போட்டு வச்சுருக்கீங்களோ, அப்போ பெரிய மனுஷன் தான். அப்போ யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஹலோ போஸெல்லாம் நல்லா கொடுத்து பத்தாது, சொன்னால் தான் இப்போ நான் தருவேன். சாக்லேட்டில் எடுத்துகிட்டு போவா? ನಂಗೆ ಗಂಡಗೋ ಚಾಕ್ಲೇಟಿಗೆ ಒಕ್ಕಮ್ಮ ಗಂಡಗೋ ಓ ಯಾಕೆ ಎಣ್ಣೆನೇ ಕೌದಗಿಲ್ಲ. சரி யார் உங்கள் மேலே பாசம்னு சொல்லுங்களே, அப்போ பாப்போம். பபாக்காவா? அந்த அக்கா தான் ஒன்றுமே கொடுக்கலையே, சாக்லேட்டாக வாங்கி கொடுத்தாங்களா? அப்போ பாசம்ங்கிறீங்க. இப்போ இவ்வளோ பாசமாக ஒருத்தர் இதெல்லாம் அனுப்பியிருக்காரு, நீங்கள் பபாக்கா வாசம் வந்துடுறீங்க. சரி வாங்கலை, கேக்கை வெட்டிக்கிட்டாவது கேட்போம். அப்போயா சொல்கிறீங்க நான் பார்ப்போம். சரி டெடியை பிடிச்சிருக்கா? அப்படியா? சரி இப்போ டெடியை பிடிச்சிருக்கு, கேக்கையும் பிடிச்சிருக்கு, கிஃப்ட்லாம் பிடிச்சிருக்குங்கிறீங்க. யார் கொடுத்தது? டெடி தான் கொடுத்துச்சு. டெடியை யார் அனுப்பி விட்டது? டெடிக்கு ஒருத்தர் கால் பண்ணாராம், கேளுங்க, டெடிகிட்ட கேட்டு பாருங்க யாருங்க அனுப்புனதுன்னு. இல்லை அவரே எப்படி வருவார்? அவருக்கு எப்படி தெரியும் உங்களை? அவர் எப்படி உங்களை தேடி வருவார்? நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் டெடியை. ஆனால் எனக்கு ஒரு ஆள் சொன்னார் கால் பண்ணி, சொன்னால் தான் தருவேன், இல்லாட்டி உண்மைக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் அன்றைக்கி அக்கா சொன்னாங்க, அதனால தான் அக்காவை கொடுத்தோம். நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே யாருன்னு. அக்கா இல்லை, அக்கா தான் கேட்டதுக்கு சாக்லேட் கூட வாங்கி கொடுக்கலங்குது அக்கா. எங்கே வாங்கி கொடுத்துச்சு? இன்றைக்கி காலையில் சாக்லேட் வாங்கி கொடுத்துச்சா? அப்போ இன்றைக்கி பர்த்டே. சரி இப்போ எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு சாக்லேட் வேணுமா வேணாமா? வேணும். அப்போ யாருன்னு சொல்லுங்கள். தெரியாதா யாருன்னு? யார்? அக்காட்டே கேட்டு பாருங்க, அக்காவுக்கு தெரியும். அக்காவுக்கு தெரியுமா? அக்காவுக்கு தெரியுமா? அக்காட்ட கேளுங்களேன் யாருன்னு. மச்சானா? யார் மச்சான்? தானா? பேரனா? கண்ணாடி மச்சான். அந்த கண்ணாடி மச்சான் தான் கொடுக்க சொன்னார்.
சரி கண்ணாடி மச்சானுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? என்ன சொல்ல போகிறீங்க அவருக்கு? சரி அவருக்கு ஏதாவது சொல்லுங்க. கண்ணாடி மச்சானுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இப்படி உங்களுக்கு டெடி அனுப்பியிருக்காரு, இந்த சாக்லேட் கொடுத்துருக்காரு, கேக் அனுப்பியிருக்காரு, என்ன சொல்லிடுறீங்க அவருக்கு? அவ்வளோத்தானா? அணியாக தானே அவர் அவ்வளோ செலவழிச்சது. தேங்க்யூ அதான் இப்போ நாங்களே சொல்லியிருப்பேனே. அவர் சொன்னார் தம்பி சரியான நான் பாசம் அப்படி இப்படின்னாரு. குட்டி மச்சான் மேலே சரியான பாசம்னாரு. குட்டி மச்சான் என்னன்னா தேங்க்யூவோட நீ பாடிட்டாரு. மச்சானை பிடிக்குமா? சரி அப்போ நாங்கள் போகிறோம். எல்லாத்தையும் கொண்டு போகிறேன். ஐயோ சரி ஓகே பாய்.